கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். பிரசங்கி 11வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக கூறுகிறது: காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே என்பதாக. எப்பொழுதும் விதையை விதையுங்கள். ஆல்வேஸ் சோ த சீட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஞானி கூறுகிறார். ஆத்தும ஆதாயம் செய்யும் அநேகர் எதிர்பார்க்கும் அறுவடை கிடைக்காமல் சில வேளைகளில் சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஆகையால் ஆத்துமாக்களை சந்திக்கப் போவதை தவிர்த்து விடுகிறார்கள். அப்படி செய்வதால் என்ன ஆகிறது என்று யோசித்து பாருங்கள். சோர்ந்து போய் வீட்டிற்குள்ளேயே முடங்கி விடுவதால் ஒரு நபரையும் ரட்சிக்க முடியாமல் போய்விடுகிறது. அப்படி ஒருவரையும் ரட்சிப்பிற்கு ஏதுவாக நடத்த தவறுவதை பார்க்கிலும் ஒருவரை ரட்சிப்பிற்கு ஏதுவாக நடத்துவது பெரிய காரியம் அல்லவா? ஆத்துமாக்களை காலையிலும் பாருங்கள், மாலையிலும் பாருங்கள். எது வாய்க்கும் என்பதை நாம் அறியோம். ஆனால் ஒன்று நிச்சயம், ஏதோ ஒரு காரியம் வாய்க்கும் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்பிய நாட்களில் சுவிசேஷம் அறிவிப்பதில் தீவிரமாயிருப்போம். பின்னாட்களில் அந்த தீவிரம் குறைந்து குளிர்ந்த நிலைக்குள்ளாக போய்விடுகிறது. மரணம் வரை அதில் தீவிரமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சிமிர்னா சபைக்கு கூறுகிறார். விதை என்பது வசனம். வசனத்தை நாம் தாராளமாக விதைக்க வேண்டும். நிலம் எப்படி இருக்கிறதென்று பார்த்து கொண்டே இருக்காதீர்கள். வழி நிலம், பாறை போன்ற நிலம், முட்கள் இருக்கும் நிலம், நல்ல நிலம் என்று பார்க்காதீர்கள். விதையை காலையிலும் மாலையிலும் எவ்வேளையிலும் விதைத்து கொண்டே இருங்கள். எது வாய்க்கும் என்று நாம் அறியோம். ஆனால் வசனம் கூறுகிறது, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்பதாக. சீசர்கள் எங்கும் பிரசங்கித்தார்கள் என்று மார்க் 16:20 கூறுகிறது. வயல் நிலங்கள் காலம் தாழ்த்தி விதைத்தால் சரியான நேரத்தில் அறுவடை செய்ய முடியாது. அதுபோலத்தான் ஆத்துமாக்களின் இருதயத்தில் வசனம் என்னும் விதையை விதைக்க காலம் தாழ்த்தக்கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கியுங்கள். அப்பொழுது உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் எந்நாளும் எப்பொழுதும் ஆத்துமாக்களை குறித்ததான கரிசனையோடு இருக்கும்படி கர்த்தர் செய்வீராக. வசனம் என்னும் விதையை எந்நாளும் விதைக்கும் ஒரு ஆத்தும பாரம் கொண்டவர்களாக கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் நீர் வணைவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சித்தி உண்டாகட்டும். எந்தெந்த காரியங்களில் உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களுக்காக காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களில் ஒரு அற்புதத்தை இந்த நாளில் கர்த்தர் நீர் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.